ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ஆனந்த் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து துவரம் பருப்பு பாசிப்பருப்பு காலி ஆயிடுச்சா, அது மட்டும்தான் காலி ஆயிடுச்சு. சரி, டிமார்ட் போனால் 2000 ரூபா இல்லாமல் வெளியே வர முடியாது. அதனால இங்கே இருக்க லோக்கல் ஷாப்லேயே நான் வந்து அது 1 கிலோ இது 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லி ரீஃபில் பண்ணியாச்சு. வரும்போதே சந்தேகம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி, டின்னருக்கு வந்து இன்னைக்கு இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சண்டேதான் டின்னருக்கு பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். கையோடு வாங்கினதை வந்து கொட்டி வச்சிடணும், இல்லைன்னா அது அப்படியே இருந்தோம். அதனால அதை அப்போவே வாங்கினேன்னு கொட்டி வச்சாச்சு. 2 பேருக்கும் வந்து சரியான சளி. ஸோ நியூஸ்லாம் வந்து இருமல் மருந்துலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பார்த்துட்டு நான் வந்து இதுதான் நான் கொடுக்குறேன். இது பேர் வந்து தாலி சாதி வடகம். இதை வந்து சின்னவனுக்கு வந்து நான் தேனில் கலந்து கொடுப்பேன். பெரியவனுக்கு நான் அப்படியே கொடுத்துருவேன், அப்படியே சப்பி சாப்பிட்ருவான். இது ஆக்சுவலாக நல்லாவே கேட்கும், சூப்பராக கேட்கும். ஓகே, நல்லாக்கா. ஸோ வந்து அது ஒரு லைட்டாக கூலிங்காக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கூலிங் போட்டோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ஒரு வேளை முந்தின நாளே வாங்கி மறுநாள் செய்வீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் அப்படியே கூலிங்கோடே செஞ்சீங்கன்னா வரன்னு இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். சரி வாங்க, சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் ஆஸ் யூஸ்வல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தைகள் லெமன் போட்டு செய்வாங்க, வெறும் டொமேட்டோ மட்டும் போட்டு பண்ணுவாங்க, பிரியாணி மாதிரி கூட பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சந்தைகளில் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து முட்டை போட்டு தான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து 2 பேக்கெட் சந்தகை எடுத்திருக்கேன். நான் வந்து 3 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு நிறையா முட்டை போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம். முட்டையை வந்து நான் எப்பவுமே உடச்சி ஊற்றி பார்த்தா எடுப்பேன், ஏன்னா வந்து பாதி முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா அதனால உடச்சி தனியாக வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து மிளகாய் தூள், அப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச வந்து மல்லித்தூள். இதில் எல்லாமே இருக்குங்க, மல்லி, சீரகம், சோம்பு. நான் மட்டன் குழம்புக்கும் இதே போடுவேன், ஏதாவது கிரேவி குருமா எல்லாத்துக்குமே நான் வந்து இதே தூள் தான் போடுவேன். அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். நான் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இது வந்து கடாய் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து மசாலாவை ஓரமாக இது பண்ணிவிட்டு எக்கு அதிலே போட்டு நான் வந்து வேக வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து சின்ன கடாயாக இருந்தால் தனியாக கூட நீங்கள் தனியாக எக்கை வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இதில் போகலாம். இப்போ 2ஐயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இடியாப்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கினால கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும், நம்ம நல்லா உதுத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். போட்டு நான் 2 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா சந்தகை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.